ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் துஷாரா விஜயன், அதித்தி பாலன், அப்பாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க எக்ஸாம் வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணதே ஏ சர்க்குணம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, அதித்தி பாலன் வந்துட்டு டிஎஸ்பியா உதகமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க. அந்த மாதிரி வர வழியில் துஷாரா விஜயன் வந்துட்டு இவங்களை கடத்திடுவாங்க. ஏன் கடத்துறாங்கன்னா, அதித்தி பாலன் வந்துட்டு எக்ஸாம் ஸ்கேம் நடக்கக்கூடிய அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர இடமெல்லாம் ஸ்கேம் நடக்குது. அந்த மாதிரி இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுனால ஸ்கேம் நடக்கும், இவங்களை வச்சு தான் நடக்குங்கிறதுனால இவங்களை கடத்தி இவங்க பேரில் உள்ளே போய் அந்த ஸ்கேம் தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இதுக்கு மெயின் ஹெட்டாக இருக்கிறது அப்பாஸ் தான். அவங்களோட வலியுறுத்தலால தான் துஷாரா விஜயன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணும் போது தான் ஒரு விஷயங்களா, ஒரு இன்ஸ்டியூட்டா அந்த ஊர்ல இருக்க எல்லா இடத்துலயும் எங்கெங்க ஸ்கேம் நடக்க மாதிரி தெரியுது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்ல நிறைய பணக்கார பசங்க படிக்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த இடத்துல தான் ஸ்கேம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அங்க ஒரு பக் வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக் மூலியமா இவங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அங்க யாரோ ஒரு பேசுறான், ஒரு ஹெட் மாதிரி. அவன் வந்துட்டு இவனை மிரட்டுறான். என்னன்னா, 10 பேத்துக்கு காசு கொடுத்துருக்க, 10 பேத்துக்கு காசு கொடுக்கல, எனக்கிட்டயே நீ வேலை கட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில செத்து போயிருங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில அந்த ஆள் செத்து போயிடுறான். இது தெரிஞ்ச உடனே இவங்களுக்கும் மேல ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த ஊர்லயே ஒரு ஃப்ரீயா நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்டோட ஓனர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னா, சின்ன வயசுல அவனும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருப்பான். அவங்க அம்மாவுக்கும் அதே விருப்பம் தான். எதிர்பாராத விதமா அவங்க அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவன் வேலை தேடி வரும்போது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு வந்து சேர்றான். அப்படி சேரும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பெரிய பசங்க, பணக்கார பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, நீ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி தரேன், நீங்க அதை படிச்சு நீங்க வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கிருங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண சொல்றான். அதே மாதிரி அவனும் பண்ணி ரொம்ப பேத்த இது பண்றான். புது புது இன்ஸ்டியூட் ஓபன் பண்றாரு அவரோட ஓனரு. ஒரு கட்டத்துல நம்மளை வச்சு இவன் சம்பாதிக்கிறான், அதனால நாம தனியா இனிமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் முடிவு பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஓனர்ட்டே பேசுவான். ஆனா ஓனர் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல இவன் தனியா ஓபன் பண்ணி போஸ்டர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சோடனே அந்த ஓனர் கொல்லலான்னு வரும்போது அந்த ஓனரையும் அவன் கொண்டு போடுவான். அதுக்கப்புறம் இவன் பெரிய ஆளா வளர்ந்து இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத துஷாரா விஜயனும் அப்பாஸும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப அப்பாஸ் நெருங்கிடுவாரு. அந்த சமயத்துல தான் அப்பாஸை கொண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் துஷாரா விஜயனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு லீட் இல்லாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமரா வச்சு அவனுக்கே தெரியாம இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி இவங்க வலையில அவனும் சிக்கிடுவான். சிக்கின பிறகு அந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படைச்ச பிறகு அது நியூஸ் ஃபுல்லா பரவிடும். பரவனோடனே அவனை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருவாங்க போலீஸு. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, அம்மா செத்து போன அதே இடத்துல இவனும் செத்து போயிடுவான். செத்து போன பிறகு அவனுக்கு கடைசியா ஒரு கால் வரும். அந்த கால் வந்து ஒரு பெரிய ஆள் கிட்ட இருந்து கால் வரும். அவன் யாருன்னே தெரியாம தான் நமக்கு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் துஷாரா விஜயன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு போலீஸ் வேலையும் திருப்பி கிடைச்சிரும். அவங்களுக்கு ஒரு கால் வரும், இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா, இனிமே தான் ஆரம்பம், உன்னை நான் பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வில்லன் சொல்லுவான். அதோடயே முடிச்சிருவாங்க. செகண்ட் பார்ட்டுக்கும் அங்கேயே லீடு கொடுத்து முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். துஷாரா விஜயன், அதித்தி பாலன் இவங்க நடிப்பு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பாஸோட நடிப்பும் இதுல ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்கேமை பத்தி ரொம்ப திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. அதுவும் கரண்ட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது. மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.